பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம். Judges chapter 6 verse 16. நான் உன்னோடே கூட இருப்பேன். I will be with you. ஹல்லேலூயா. அநேக மனுஷங்க நாங்க எப்பொழுதும் உன்னோட கூட இருப்போம், நாங்க உனக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்போம், எல்லா சிச்சுவேஷன்லயும் கூடயே இருப்போம்னு சொல்லி நிறைய நாட்கள் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா எல்லாருமே சில சூழ்நிலைகள் நிமித்தம், சில பிரச்சனைகள் நிமித்தம் உங்களை கைவிட்டு போயிருப்பாங்க. சில நாட்கள் நீங்க தனிமையா நான் இருக்கிறது போல இருக்கிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தனிமையா இல்ல, எப்பொழுதும் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மனுஷங்க உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், உங்களை நேசித்தவங்க உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், எப்பொழுதும் நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொன்னவங்க எல்லாருமே உங்க கூட இல்லாம இன்னைக்கு அவங்க விலகி போயிருக்கலாம். ஆனா இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் உன்னோட கூட இருப்பேன், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் வரைக்கும் அவர் உங்களோட கூட இருப்பார். அவர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு அவர் ஆறுதலாக இருந்து, உங்களை தேற்றுகிறவராக இருந்து, உங்களை பலப்படுத்துகிறவராக இருந்து உங்களை வழி நடத்துவார். அதனால தனிமையில இருக்கிறேன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க, உதவி செய்ய யாருமே இல்லை நினைச்சு கவலைப்படாதீங்க, பேசுறதுக்கு கூட யாருமே இல்லை நினைச்சு கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்க மேல அதிகமான அன்பு வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்காக, என்னுடைய பிள்ளை அவ தனியா இருக்கக்கூடாது, என்னுடைய மகன் அவன் தனியா இருக்கக்கூடாதுன்னுக்காக அவர் உங்களோட கூட இருக்கிறார். 24 மணி நேரமும் அவர் உங்களோட கூட இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பாவுடைய அன்பை யோசிச்சு பாருங்க. அவர் எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கிறத உங்களால உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க, நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில கூட ஆண்டவரே பிள்ளைங்களை கைவிடாம எப்பொழுதும் நீங்க கூடயே இருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க பிள்ளைங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்த ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க தனிமையா இல்ல, ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறாங்க. ஏசப்பாவோட பேசுங்க அனுதினமும். நிச்சயம் ஏசப்பா உங்க வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி தருவார். God bless you. Have a blessed day.